நல்ல ரிலீஃப் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மகர ராசிக்காரர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாது. வென் கம்பேர்ட் டு அதர் ராசிகளை கம்பேர் பண்ணோம்னா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த 7 நாட்டு சரி போனதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும். அதுவும் குருவனுடைய பார்வை கடகத்துக்கு வந்தால் 7ஆம் பார்வை இருக்கும். வீட்டிலேயே ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்லா இருக்கும். நல்ல வைப்ரேஷன் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்கும். இருந்தாலுமே இந்த சனி சனிக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது மெயினாக. ஆனாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சனியோட. அதனால் குரு 50-50. ஏன்னா குருவனுடைய வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சனியால். அதனால் குருவனுடைய பார்வை இருந்தாலும் 50-50 இருக்கும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சனியினுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலுமே நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், இந்த ராகு குரு சனி புதன் திசையில் இருக்கிறவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம், என்ன பிரச்சனைகள் வரும், ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு 5-8 நிமிஷத்தில். எஸ்பெஷலி குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரையிலும் இருந்தது. அந்த பிரச்சனை இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை போக்கணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சைம்னு சொல்லுவாங்க, மணி ஓசை கேட்குற மாதிரி